ஓம் சாந்தி. ஜனவரி 28, 2026. காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அதி அன்பிற்கினிய ஷிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். எனவே அவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். கேள்வி: பரம தந்தையுடன் தொடர்பான எந்த இரண்டு முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களை மக்கள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்கிறார்கள்? பதில்: ஒரு புறம் அவர் அனாதியான ஒளி என்று அவர்கள் கூறுகிறார்கள். மறுபுறம் அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டவை. அவரை மிக சரியாக அறிந்து கொள்ளாததால் அவர்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். தந்தை வரும்பொழுது தனது உண்மையான அறிமுகத்தை வழங்குகின்றார். பாடல்: உங்களுடைய வீதியில் வாழ்ந்து உங்களுடைய வீதியில் மரணிப்பேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் ஒரு தந்தைக்கு பிறக்கின்றார். அவர் தனது தந்தைக்கு பிறந்துள்ளார் என கூறப்படுகிறது. அவர்கள் தாயின் பெயரை குறிப்பிடுவதில்லை. தந்தைக்கே பாராட்டுகள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது ஷரீரங்களுக்குரிய விஷயமாகும். ஓர் ஆத்மா தனது ஷரீரத்தை விடுத்து தனது அடுத்த தந்தையிடம் செல்கின்றார். 84 பிறவிகளில் உங்களுக்கு 84 பௌதிக தந்தையர்கள் இருந்துள்ளார்கள். உண்மையில் நீங்கள் ஆதியில் அஷரீரியான தந்தையின் குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மா பரம தந்தையின் குழந்தைகள். உண்மையில் நீங்கள் நிர்வாண தாமம், அமைதி தாமம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்து வாசிகள். நீங்கள் ஆதியில் அந்த இடத்து வாசிகள். தந்தையும் அங்கேயே வசிக்கின்றார். நீங்கள் இங்கு வந்து பௌதிக தந்தையர்களின் குழந்தைகள் ஆகுவதனால் அந்த தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் சத்திய யுகத்தில் பரலோக தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களில் எவரும் அந்த தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்கள் சந்தோஷமற்று இருக்கும் பொழுதே அவரை நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்களே அவரை நினைவு செய்கிறார்கள். பௌதிக தந்தையை நினைவு செய்யும் பொழுது புத்தி ஷரீரத்தை நோக்கி செல்கிறது. இந்த பிரம்மா பாபா அந்த பாபாவை நினைவு செய்யும் பொழுது ஓ பாபா என கூறுகின்றார். இருவரும் பாபா ஆவார்கள். பாபா என்பதே சரியான வார்த்தை. அந்த ஒரே ஒருவர் தந்தை ஆவார். இவரும் தந்தையே ஆவார். ஓர் ஆத்மா அந்த ஆன்மீக தந்தையை நினைவு செய்யும் பொழுது அவரது புத்தி அங்கு செல்கிறது. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பாபா வந்து உங்களை தனக்குரியவர் ஆக்கியுள்ளார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் முதலில் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிய பொழுது நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நாடக திட்டத்திற்கு ஏற்ப 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது நாடகத்திற்கு ஏற்ப பழைய உலகம் முடிவடைய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் ஷரீர ஆடைகளும் சத்தோப்பிரதானமாக இருந்தன. பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்யுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு சென்றதால் உங்கள் ஷரீரங்களும் திரேதாயுகத்திற்கு உரியவை ஆகின. அதன் பின்னர் நீங்கள் துவாபர யுகத்திற்கு சென்றீர்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளதனால் உங்கள் ஷரீரங்களும் தூய்மையற்றவை ஆகிவிட்டன. நிறம் மங்குவதால் எவரும் 14 கேரட் தங்கத்தை விரும்பாததை போன்று நீங்களும் இப்பொழுது நிறம் மங்கியவர்களாகவும் கலியுகத்தவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மிகவும் அவலட்சணம் ஆகிவிட்ட ஆத்மாக்களும் ஷரீரங்களும் எவ்வாறு மீண்டும் தூய்மையாக முடியும்? ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது அவர்கள் தூய ஷரீரங்களை பெறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு அத்தகையவர்கள் ஆகுவீர்கள்? கங்கையில் குளிப்பதனாலா? இல்லை. ஓ தூய்மையாக்குபவரே என நீங்கள் அழைக்கின்றீர்கள்.
ஆத்மாவே இவ்வாறு கூறுகின்றார். புத்தி பரலோக தந்தையை நோக்கி செல்கிறது. ஓ பாபா, பாபா என்னும் வார்த்தை எவ்வளவு இனிமையானது என பாருங்கள். பாரதத்தில் மாத்திரமே நீங்கள் பாபா பாபா என கூறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு உரியவர்கள். அத்துடன் நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். நீங்கள் புதிய சரீரங்களை எடுத்தீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள்? நீங்கள் எப்பொழுதும் இந்த விஷயங்களை உங்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்கின்றீர்கள். ஓ பாபா, ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். இப்பொழுது வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இந்த பாகம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள். நாடகத்திட்டப்படி பழைய உலகம் மீண்டும் புதிதாக்கப்படும் பொழுதே அவர் இங்கு வருவார். எனவே அவர் நிச்சயமாக சங்கமயுகத்திலேயே வர வேண்டும். பாபாவே அதி அன்பிற்கினியவர் என்ற நம்பிக்கை குழந்தைகளான உங்களிடம் உள்ளது. இனிமையானது, இனிமையிலும் இனிமையானது, இனிமையிலும் அதி இனிமையானது என கூறப்படுகிறது. இப்பொழுது யார் இனிமையானவர்? லௌகீக உறவு முறைகளில் உங்களுக்கு பிறப்பினை வழங்கும் தந்தையே முதலாவதாக இருக்கின்றார். பின்னர் ஆசிரியர் இருக்கின்றார். அவர் நல்லவர். நீங்கள் அவரிடம் கற்று ஓர் அந்தஸ்தை அடைகின்றீர்கள். ஞானமே வருமானத்திற்கான மூலாதாரம் என்று கூறப்படுகிறது. கியான் என்பது ஞானமும் யோகம் என்பது நினைவும் ஆகும். எனவே உங்களை ஸ்வர்க்க அதிபதிகளாக ஆக்கிய எல்லையற்ற தந்தையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். எவ்வாறு சிவபாபா வருகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. சிவபாபா பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்பது படங்களில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணரால் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? ராஜயோகம் சத்யுகத்திற்காக கற்பிக்கப்படுகிறது. எனவே தந்தை நிச்சயமாக அதனை சங்கம யுகத்திலேயே கற்பித்திருக்க வேண்டும். பாபாவே சத்யுகத்தை ஸ்தாபிப்பவர். சிவ் பாபா இவரின் மூலமாக அதனை செய்கின்றார். அவர் கரண் கராவன்கார், செய்பவரும் மற்றவர்களின் மூலம் செய்விப்பவரும் ஆவார். அம்மக்கள் திரிமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகிறார்கள். சிவனே அதி உயர்ந்தவர். இவர் ஷரீரதாரி, ஆனால் அவரோ அஷரீரியானவர். உலகம் இங்கேயே உள்ளது. இந்த உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அது தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. சூட்சும வதனத்தில் உலக சக்கரம் இருக்கிறது என குறிப்பிடப்படுவதில்லை. மனிதர்களின் உலக வரலாறும் புவியலுமே மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. சூட்சும வதனத்தில் உலக சக்கரம் இருப்பதில்லை. உலக வரலாறும் புவியலுமே மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். அது இந்த நேரத்தையே குறிக்கிறது. சத்திய யுகமும் திரேதா யுகமும் துவாபர யுகமும் கலியுகமும் உள்ளன. இடையில் நிச்சயமாக சங்கம யுகமும் தேவைப்படுகிறது. இல்லாதுவிட்டால் யார் கலியுகத்தை சத்திய யுகமாக மாற்றுவார்கள்? நரகவாசிகளை சொர்க்கவாசிகள் ஆக்குவதற்கு தந்தை சங்கமயுகத்தில் வருகின்றார். இதுவே இறை தந்தையின் அரசாங்கமாகிய அதி உயர்ந்த அதிகாரமாகும். தர்மராஜும் அவருடன் இருக்கின்றார். எனக்கு நற்குணங்கள் இல்லை, என்னிடம் எந்த நற்குணங்களும் இருப்பதில்லை என ஆத்மாக்கள் கூறுகின்றனர். ஆலயங்களில் உள்ள தேவ விக்கிரகங்களின் முன்னால் மக்கள் செல்லும் பொழுது அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்கள் இதனை தந்தையிடமே கூற வேண்டும். அவர்கள் அவரை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு இதனை சகோதரர்களிடம் கூறுகிறார்கள். அந்த தேவர்கள் சகோதரர்கள். நீங்கள் சகோதரர்களிடம், அதாவது தேவர்களிடமிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சகோதரர்களை வழிபடும் பொழுது நீங்கள் தொடர்ந்தும் கீழே வந்தீர்கள். பாபா வந்துள்ளார் என்றும் அவரிடமிருந்து நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்றும் குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மக்களுக்கு தந்தையை தெரியாது. அவர் சர்வ வியாபி என அவர்கள் கூறுகிறார்கள். அவர் அனாதியான ஒளி தத்துவம் என சிலர் கூறுகின்றனர். அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என மற்றோர் கூறுகின்றனர்.
அவர் அனாதியான ஒளி ரூபமாக இருப்பதனால் எவ்வாறு அவர் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்க முடியும்? தந்தையை அறியாததால் மக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அனைவரும் தமோபிரதான் ஆக வேண்டி உள்ளது. பின்னர் தந்தை வரும்பொழுது அவர் அனைவரையும் சதோபிரதானம் ஆக்குகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் அஷரீரி உலகில் தந்தையுடன் வசிக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் இங்கே வந்து தமது சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்வதால் தமது பாகங்களை நடிக்கிறார்கள். ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தை வந்து கூறுகின்றார், நான் பிரம்மாவின் ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுக்கின்றேன். இதுவே பாகிய ரதம். ஆத்மா இன்றி ரதம் இருக்க முடியாது. இதுவே ஞான மழை என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்த ஞானமாகும். இதன் மூலமாக என்ன நிகழ்கிறது? தூய்மையற்ற உலகம் தூய்மையானது ஆகின்றது. கங்கை நதியும் யமுனை நதியும் சத்யுகத்திலும் இருக்கும். கிருஷ்ணர் கங்கை நதிக்கரைகளில் விளையாடுவதாக அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு எதுவும் இல்லை. அவர் சத்யுக இளவரசர். அவர் ஒரு மலர் என்பதால் மிக நன்றாக பராமரிக்கப்பட்டார். ஒரு மலர் மிகவும் சிறந்ததும் அழகானதும் ஆகும். அனைவரும் வந்து மலர்களிடமிருந்து நறுமணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எவரும் முட்களிடமிருந்து நறுமணத்தை பெறுவதில்லை. இது இப்பொழுது முட்களின் உலகமாகும். தந்தை வந்து இந்த முட்காட்டை பூந்தோட்டமாக மாற்றுகின்றார். இதனாலேயே அவர் பாபுல்நாத், முட்களின் பிரபு என்று அழைக்கப்படுகின்றார். அவர் இங்கிருந்து முட்களை மலர்களாக மாற்றுவதால் அவர் முட்களை மலர்களாக மாற்றும் பாபா என புகழப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் அதிக அளவு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பௌதிக தந்தையர்கள் உங்களை சாக்கடையில் வீசுகிறார்கள். இந்த தந்தை உங்களை தூய்மையாக்கி உங்களை 21 பிறவிகளுக்கு சாக்கடையிலிருந்து நீக்குகின்றார். அவர்கள் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறார்கள். இதனாலேயே ஆத்மாக்களுக்கு லௌகீக தந்தை இருந்தாலும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் தந்தையை அரை கல்பமாக நினைவு செய்கிறீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை நிச்சயமாக வருகின்றார். மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்கள் என்பதை அறிவீர்கள். உங்களுக்கு இப்பொழுது அவருடனும் உங்கள் லௌகீக தந்தையர்களுடனும் ஓர் உறவுமுறை உள்ளது. அப்பாலுள்ள தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். அவர்கள் லௌகீக தந்தையர் என்பதையும் இவர் அப்பாலுள்ள தந்தை என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் ஆத்மாக்கள் இதனை புரிந்து கொள்கிறார்கள். இதனாலேயே ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள், ஓ கடவுளே, ஓ தந்தையாகிய கடவுளே. ஆத்மாக்கள் அழியாத தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. சமய நூல்களில் அவர்கள் சகல யுகங்களும் நீண்ட கால பகுதியை வழங்கியுள்ளார்கள். தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கே வருகின்றார் என்பதும் அவர் நிச்சயமாக சங்கம யுகத்திலேயே வரவேண்டும் என்பதும் எவரின் எண்ணங்களிலும் தோன்றுவதில்லை. ஒவ்வொரு சக்கரத்தின் கால எல்லையை 100,000 ஆண்டுகள் என அவர்கள் எழுதி மக்களை கார் இருளில் ஆழ்த்திவிட்டார்கள். அவர்கள் கடவுளை அடைவதற்காக தொடர்ந்தும் தடுமாறி அலைகின்றார்கள். பெருமளவு பக்தி செய்பவர்கள் நிச்சயமாக கடவுளை அடைகின்றார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அதிக அளவு பக்தி செய்தவர்கள் நிச்சயமாக அவரை முதலில் காண வேண்டும். தந்தை உங்களுக்கு தெளிவான கணக்கினை காட்டியுள்ளார். நீங்களே முதலில் பக்தி செய்தவர்கள். எனவே நீங்களே கடவுளிடமிருந்து முதலில் இந்த ஞானத்தை பெற வேண்டும். அதன் மூலம் உங்களால் புதிய உலகிற்கு சென்று ஆட்சி செய்ய முடியும். எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை வழங்குகின்றார். இதில் சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை அரை கல்பமாக நினைவு செய்தீர்கள். எவரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்னை நினைவு செய்வதில்லை. இறுதியில் அனைவரும் சந்தோஷமற்றவர்கள் ஆகும் பொழுதே நான் வந்து உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் இப்பொழுது மகத்தானவர்கள் ஆகின்றீர்கள்.
முதல் அமைச்சரினதும் பிரதம மந்திரியினதும் பங்களாக்கள் எவ்வளவு முதற்தரமான உள்ளது என பாருங்கள். அங்கு பசுக்கள், தளபாடங்கள், அதாவது பர்னிச்சர் போன்றவை முதற்தரமானவையாக இருக்கும். நீங்கள் அத்தகைய மகத்தானவர்கள், தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளான தெய்வீக குணங்களையுடைய தேவர்கள் ஆகின்றீர்கள். அங்கு உங்கள் மாளிகைகள் வைரங்களும் இரத்தினங்களும் பதித்தவையாக இருக்கும். அங்கு உங்கள் தளபாடங்களும் முதற்தரமானவையாகவும் தங்கம் பதித்தவையாகவும் இருக்கும். இங்கு ஊஞ்சல்கள் போன்றவை மிகவும் குறைந்த தரத்தை கொண்டவையாக உள்ளன. அங்கு அனைத்தும் முதற்தரமானதாகவும் வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்டவையாகவும் இருக்கும். இதுவே ருத்ர ஞான யாகமாகும். சிவனே ருத்ரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். பக்தி முடிவிற்கு வரும்பொழுது கடவுள் ருத்ர யாகத்தை உருவாக்குவார். சத்திய யுகத்தில் யாகங்கள் அல்லது பக்தி என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த நேரத்திலேயே தந்தை இந்த அழியாத ருத்ர யாகத்தை உருவாக்குகின்றார். இது பின்னர் நினைவு கூறப்படுகிறது. பக்தி அனைத்து நேரத்திலும் தொடர்வதில்லை. பக்தியும் இந்த ஞானமும் உள்ளன. பக்தி இரவாகவும் இந்த ஞானம் பகலாகவும் உள்ளன. தந்தை வந்து பகலை ஏற்படுத்துகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் அதிக அளவு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவரே அதி அன்பிற்கினிய பாபா. அவரை விட அன்பானவர்கள் எவரும் இருக்க முடியாது. நீங்கள் அவரை அரை கல்பமாக நினைவு செய்தீர்கள். பாபா வந்து எங்கள் துன்பத்தை நீக்குங்கள். தந்தை இப்பொழுது வந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்துடன் வசிக்க வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் பாபாவுடன் இங்கே தங்கியிருப்பீர்கள்? நீங்கள் பாபாவுடன் பரந்தாமத்தில் மாத்திரமே தங்கியிருக்க முடியும். பல குழந்தைகள் இங்கே தங்கியிருக்க முடியாது. ஆசிரியரால் எவ்வாறு கேள்விகளை கேட்க முடியும்? நீங்கள் ஒலிபெருக்கி ஒன்றுக்கு பதிலளிப்பீர்களா? இதனாலேயே அவர் ஒரு நேரத்தில் சில மாணவர்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்றார். பல கல்லூரிகள் உள்ளன. பின்னர் அவர்கள் அனைவரும் பரீட்சைக்கு தோன்ற வேண்டி உள்ளது. ஒரு பட்டியல் உருவாக்கப்படுகிறது. இங்கு ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். துன்ப நேரத்தில் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அந்த தந்தை இப்பொழுது இங்கு வந்துள்ளார். மகாபாரத யுத்தம் உங்களின் முன்னால் உள்ளது. மகாபாரத யுத்தத்தின் பொழுதே கிருஷ்ணரும் வந்தார் என அந்த மக்கள் நினைக்கிறார்கள். அது அசாத்தியமானது. மக்கள் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் தொடர்ந்தும் கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது சிவனுடன் கூடவே ஸ்ரீ கிருஷ்ணரும் அதி அன்பிற்கினியவராவார். எவ்வாறாயினும் கிருஷ்ணர் ஷரீரதாரி. ஆனால் அந்த ஒரே ஒருவர் அஷரீரியானவர். அஷரீரியான தந்தையே சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். இருவரும் அதி அன்பிற்கினியவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் உலக அதிபதி ஆவார். யார் இனிமையானவர் என்பதை நீங்களே இப்பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சிவ் பாபா மட்டுமே உங்களை அத்தகைய தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குபவர். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்கின்றார்? தந்தை மட்டுமே அவரை அவ்வாறு ஆக்குகின்றார். எனவே அந்த தந்தையே அதிக அளவு புகழப்பட வேண்டும். அவர்கள் சங்கரரின் நடனத்தை சித்தரித்துள்ளார்கள். உண்மையில் நடனம் போன்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அனைவரும் பார்வதிகள். அமரத்துவ பிரபுவான சிவன் உங்களுக்கு கதையை கூறுகின்றார். அது விகாரமற்ற உலகம். அங்கு விகாரம் என்ற கேள்வியே இல்லை. தந்தை விகாரம் நிறைந்த உலகை உருவாக்குவாரா? விகாரங்களின் மூலம் துன்பம் ஏற்படுகிறது. மக்கள் பல்வேறு வகையான ஹத்தயோகங்களை கற்கிறார்கள். அவர்கள் சென்று குகைகளில் அமர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் நெருப்பின் மீதும் நடக்கின்றார்கள். பெருமளவு மாயாஜால சக்தி உள்ளது. அவர்கள் மாயாஜாலத்தால் பல்வேறு பொருட்களை தோன்றச் செய்கிறார்கள். கடவுளும் மந்திரவாதி, நகை வியாபாரி, வர்த்தகர் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அவர் நிச்சயமாக உயிர் வாழ்பவராக இருக்க வேண்டும். நான் வருகின்றேன் என அவர் கூறுகின்றார்.
அவர் மந்திரவாதி. அவர் மனிதர்களை தேவர்களாகவும் யாசகர்களை இளவரசர்களாகவும் மாற்றுகின்றார். நீங்கள் அத்தகைய மாயாஜாலத்தை கண்டுள்ளீர்களா? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம்: நீங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். எனவே நறுமணமிக்க மலர்கள் ஆகுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஒரே ஒரு பரலோக தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருங்கள். 2. சிவ் பாபாவே அனைவரிலும் இனிமையானவர். அவரிடம் மட்டும் அன்பு செலுத்துங்கள். சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மாஸ்டர் அருள்பவராகி எவருடைய குறைபாடுகளை அல்லது பலவீனங்களை பார்க்காமல் உங்களின் நற்குணங்களாலும் சக்திகளாலும் ஒத்துழைப்பை வழங்குவீர்களாக. ஒரு மாஸ்டர் அருள்பவர் தன்னை போன்றே ஆத்மாக்கள் அனைவரும் ஆஸ்தியின் உரிமையை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆன்மீக உணர்வை சதா கொண்டிருப்பார். எவரின் பலவீனங்கள் அல்லது குறைபாடுகளை பார்ப்பதற்கு பதிலாக அவர் தனது நற்குணங்களாலும் சக்திகளாலும் ஒத்துழைப்பை வழங்குகின்றார். இவர் எப்பொழுதும் இப்படித்தான் என்ற உணர்வை கொண்டிருப்பதற்கு பதிலாக அவரை தந்தைக்கு சமமாக்குகின்ற தூய உணர்வு இருக்க வேண்டும். இத்துடன் கூடவே கடனாளியாகவும் சந்தோஷம் இல்லாமலும் அமைதி இழந்தும் இருப்பதிலிருந்து இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் அமைதி நிறைந்தவர்களாகவும் செழிப்பாகவும் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியும் இருக்க வேண்டும் என்ற மேன்மையான ஆசையை கொண்டிருங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் மாஸ்டர் அருள்பவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம்: தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களால் சேவை செய்பவர்களே நிலையான சேவகர்கள். அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் சேவை அமிழ்ந்துள்ளது. அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களின் ஷரீரம், உங்களின் ஷரீர உறவுகள், இப்பழைய உலகின் விழிப்புணர்வு என்றவற்றிலிருந்து விடுபட்டிருங்கள். இந்த முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்த பின்னர் மட்டுமே உங்களால் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய முடியும். எனவே சோதித்து பாருங்கள். உங்களின் வாழ்க்கையை வாழும் பொழுதும் எந்த அளவிற்கு நீங்கள் ஷரீர உறவுகளினதும் பழைய உலகத்தினதும் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். ஓம் சாந்தி.